ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஒரு சென்சார், அந்த சென்சார் பேர் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக். அல்ட்ராசோனிக் அப்படின்னா என்ன, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் பார்த்தீங்கன்னா அதில் 2 கண்ணு 4 பின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ட்விக் பின் அதான் டிரான்ஸ்மிட் ஆகும், எக்கோ பின் வந்து ரிசீவ் ஆகும். எக்கோ பின் இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஓடியில் போய் 1 1 2 2 3 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்கோ அடிக்குது இல்லை, அதே மாதிரி தான் இது அந்த ட்விக் பின் மூலிமா டிரான்ஸ்மிட் பண்ணி எக்கோ பின் மூலிமா ரிசீவ் ஆகும். அதனால தான் இந்த சென்சார் இப்படி தான் டிடெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஸ்டக்கிள் அவாய்டர் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வேலை செய்யும். இதுக்கான கோட் ரொம்ப சிம்பிள் தான், அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா 4 பின், விசிசி, எக்கோ பின், ட்விக் பின், கிரவுண்ட். ஸோ அதை நம்ம இப்போ ஆர்டுயினோ கூட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 இப்போ கம்பைன் பண்ணி பார்த்தா வாலி படத்தில் வர அந்த ரோபோட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஃபார்முலா, இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ் சம்மந்தமே இல்லாமல் ஏன் அந்த ஃபார்முலா தானே யோசிக்குவீங்க. அது கோடிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங் டியூரேஷன் இன் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் கோட் படி கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுக்கான கோட்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இதில் இப்போது சிம்பிளாக ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது நீங்கள் என்ன அவுட்புட் உங்கள்கிட்ட இருந்தாலும், ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ஒரு ஓஎல்இடி டிஸ்பிளே, என்ன டிஸ்பிளே இருந்தாலும் அவுட்புட் பார்த்துக்கலாம். பட் என்கிட்ட அது எதுவும் இல்லாததுனால நான் சீரியல் மானிட்டர்லேயே காமிக்குவேன். ஸோ அதை இந்த கோட் சிம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இன்ட் ட்விக் பின் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் இன்ட் எக்கோ பின் அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கோங்க. வாய்ட் செட்டப்புக்கு முன்னாடி ஒரு 2 லைன் லாங் டியூரேஷன் இன்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த லாங் டியூரேஷன் எதுக்குன்னா வேரியபிள் டு ஸ்டோர் த டைம் டேக்கன், இன்ட் டிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள் டு ஸ்டோர் த டிஸ்டன்ஸ். இப்போது வாய்ட் செட்டப்பில் அதான் அந்த பின் மோட் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. அவுட்புட் ட்விக் பின் வந்து அவுட்புட்டாகவும் எக்கோ பின் இன்புட்டாகவும் கொடுக்குவோம். அப்புறமா டிஜிட்டல் ரைட் போட்டு ட்விக் பின் லோ சீரியல் டாட் பிகின் 9600. அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ப்ராஜெக்ட் ஆர்டுயினோக்கும் லேப்டாப்க்கும் சின்ன கம்யூனிகேஷன், வேறு எதுக்கும் இல்லை. வாய்ட் லூப்பில் வந்து டிஸ்பிளேயில் தெரியுது, அதை பற்றி கோட் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.